ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாறாது. நமக்கு என்ன லட்சியம் இருக்குது, நம்ம எந்த திசையில் போகிறோம், அதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுக்கும், நம்ம எவ்வளோ உழைப்பு போடணும், இதை பொறுத்து தான் நம்மளோட வெற்றி அடங்கி இருக்கே தவிர, ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிடும், கடவுள் வந்து என்னை மாற்றிடுவார், யாரோ ஒரு நபரால் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், இப்படிலாம் நம்பிட்டு இருந்தால் அது ஒரு மாயை தான். அது ஒரு இல்லூஷன். அது ஒரு காணல் நீர். தூரத்தில் தெரிகிற நீர் மாதிரி நம்ம துரத்திக்கிட்டே போவோம், 2 கிலோமீட்டர்னு. கண்டிப்பாக அது நம்மளுக்கு கிடைக்காது. அது ஒரு இல்லூஷனாக தான் இருக்கும். ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறது படத்தில் வேணால் சாத்தியமாக இருக்குமே தவிர நிஜ வாழ்க்கையில் அது சாத்தியமே கிடையாது. சூரிய வம்சம் படத்தில் கூட 5 நிமிஷ பாட்டில் 5 வருஷ வாழ்க்கையை காமிச்சிருப்பாங்க. தேவயானி சரத்குமாருக்கு மேரேஜ் ஆன டைம்ல இருந்து குழந்தை 5 வயசு ஆகும். அதுக்கு நடுவில் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எல்லாத்தையும் அந்த பாட்டில் சொல்லி அந்த பணக்காரனான கதையை காமிச்சிருப்பாங்க. ரியல் லைஃப்லேயும் அதே மாதிரி தான். நாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா, ஜெயிக்கணும்னா, நமக்குன்னு ஒரு இலக்கை தீர்மானிக்கணும். அந்த இலக்கு நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இருக்கணும். அப்படிப்பட்ட இலக்கை தேர்ந்தெடுத்து அதை இவ்வளவு நாட்களுக்குள்ளே அடித்தே ஆகணும். அதுக்கான உழைப்பு, அதுக்கான திட்டம், அதுக்கான திசை, அதுக்கான மக்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறணும். ஸ்மார்ட் ஒர்க் ஸ்டார்டிங்லேயே வராதுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான், அதுலேருந்து லேர்ன் பண்ணி தான் நம்ம ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ண முடியும். அந்த ஸ்மார்ட் ஒர்க் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அப்படி தான் எல்லாருமே ஜெயிக்கிறாங்க. நாம் நிறைய பேரோட வெற்றியை பார்க்குறோம், ஆனால் அவங்க கடந்து வந்த பாதைகளை நம்ம பார்க்குறதே கிடையாது. அதுக்கான அவங்க போட்ட எஃபர்ட்டு, எவ்வளவு நாட்கள் உழைச்சாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எத்தனை நாட்கள் தூக்கம் இல்லாமல் இருந்தாங்க, எவ்வளவு கடின உழைப்புகளை போட்டாங்க, எவ்வளவு தியாகங்களை பண்ணாங்க, எவ்வளவு ஆசைகளை அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நிறைய மனிதர்களை கூட அவங்க பகைச்சிட்டு இருப்பாங்க. இவ்வளவும் எதுக்குன்னா, அவங்களோட லட்சியத்தை அவங்க அடைஞ்சே தீரணுன்ற வெறி. அந்த வெறி உங்களுக்குள்ளேயும் வரணும். உங்களோட பிரச்சனைகள் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு தீர்வு என்ன, அதை தீர்மானிங்க. உங்களோட லட்சியத்தை அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்க. நன்றி.